ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு கிடைத்த காவிரி நீர் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிந்துள்ளது. மாதாந்திர நீர்வரத்து 1000 மில்லியன் கனஅடியை கூட தாண்டவில்லை. மாநிலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட 31.24 டிஎம்சி பங்குக்கு பதிலாக பிலிகுண்டுலுவில் வரும் 0.698 டிஎம்சி மட்டுமே பெறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஜூலை மாதங்களில் காவிரி நீர்வரத்து குறைவாக இருந்த ஆண்டுகளில் 2012இல் 1.033 டிஎம்சியாக இருந்தது. அதன் பிறகு இந்த ஆண்டுதான் 1 டிஎம்சிக்கும் குறைவான காவிரி நீரே தமிழகத்திற்கு வந்துள்ளது. கபினி அணையிலிருந்து தமிழகத்தில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 27,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கபினி அணைக்கு வினாடிக்கு 27,988 கனஅடி நீர்வரத்து உள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 84 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 82.71 அடியாக உள்ளது. அணை வேகமாக நிரம்பி வரும் சூழலில் அணையிலிருந்து வினாடிக்கு 27,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகின்றது. காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் அருவி மற்றும் ஆற்றில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பினர். நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் காவல், வருவாய் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளால் சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் 20ஆம் தேதி வரை தஞ்சை உழவன் ரயில் உள்ளிட்ட 9 விரைவு ரயில்களின் சேவைகளில் தற்காலிக மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஆகஸ்ட் 22 முதல் 30ஆம் தேதி வரை சில புறநகர் மின்சார ரயில்கள் முழுமையாகவும் பகுதியளவிலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். 5 நாட்கள் நடைபெறும் ஆடி கிருத்திகை விழா இன்று முதல் தொடங்கியது. இதனையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காவடிகளுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் திருத்தணி விழாக்கோலம் பூண்டுள்ளது. சத்தியமங்கலம் பண்ணாரி சாலையில் கரும்பு பாரத்தோடு வந்த லாரியை 2 காட்டு யானைகள் வழிமறித்து தடுத்து நிறுத்தின. லாரியில் இருந்த கரும்புகளை துதிக்கையால் எடுத்து தின்றதோடு சாலையின் குறுக்கே நின்று யானைகள் கரும்புகளை ருசித்தன. இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் வந்து யானைகளை காட்டுக்குள் விரட்டினர். தாய்லாந்தின் புக்கெட்டிலிருந்து டெல்லி வந்த இந்திய விமானம் திடீரென வானில் குலுங்கியபடி சுமார் 300 அடிக்கு திடீரென கீழே இறங்கியதால் சில பயணிகளுக்கும் பணியாளர்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியவுடன் தயாராக காத்திருந்த ஆம்புலன்ஸ்கள் மூலம் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதிகாலை நேரத்தில் தாங்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அப்போது விமானம் திடீரென கீழே இறங்கியதாகவும் இதனால் இருக்கைகள் மீது மோதியதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் பயணிகள் கூறினர். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்போவதாகவும் ஏர் இந்தியா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டத்துக்கு எதிராக பஞ்சாப் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிபுணர்களின் பரிந்துரையை பெறாமலேயே மக்கள் மீது 20% எத்தனால் கலப்பு எரிபொருள் திணிக்கப்பட்டிருப்பதாக மாநில முதல்வர் பகவந்த் மான் குற்றம் சாட்டினார். இந்த திட்டம் வாகனங்களை பாதிப்பதாக கூறியவர் 2030ஆம் ஆண்டுக்கு பதிலாக 2026ஆம் ஆண்டிலேயே அவசரமாக அமல்படுத்தியது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் வாகன உரிமையாளர்களுக்கு சாதாரண பெட்ரோலை தேர்வு செய்யும் உரிமையை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தவிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் போராட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக கூறி அவருக்கு எதிராக தவிகவினர் முழக்கமிட்டனர். ஒரு சில இடங்களில் தவிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே உதயநிதி கைது செய்யப்பட்டதை வரவேற்று தவிகவினர் இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் திமுக தவேக தொண்டர்களிடையே மோதல் வெடித்துள்ளது. முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்து தவேகவினரும் உதயநிதி கைதை கண்டித்து திமுகவினரும் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல இடங்களில் போலீஸ் முன்னிலையில்
இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. திமுகவினர் பெண்கள் குறித்து தொடர்ந்து இழிவாக பேசுவதாகவும் தற்போது வன்முறையை கையில் எடுத்துள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் தாக்கப்படும் காட்சியை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த அவர், பேச்சில் வன்கொடுமையும் செயலில் வன்முறையும் மிகவும் மோசமானது என்றும் இதனால் பொதுமக்கள், பெண்கள், வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும் பதிவிட்டிருக்கிறார். சமூக ஒழுங்கை சீர்குலைத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இரட்டை அர்த்த வசனத்தில் பேசியது தவறு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்திருக்கிறார். இத்தகைய பேச்சு வளர்ந்து வரும் அரசியல் தலைவருக்கான பண்பு அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். என்றாலும் அவர் கைது செய்யப்பட்ட விதம் சரியானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பண்பு அவருக்கு வர வேண்டும். அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் உடனடியாக எதிர்க்கட்சிகளை எந்த விதமுமே செயல்படக்கூடாத நிலையிலே பயமுறுத்துகின்ற வகையிலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை அவர் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இப்பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குளியலறையிலே சென்று காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் போய் வாருங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த அதிகாரத்தை தவறாக இந்த முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உதயநிதி விவசாய பிரச்சினைகள் குறித்துதான் பேசினாரே தவிர வேறு எதுவும் தவறாக பேசவில்லை என்றும் அரசியல் நோக்கிலேயே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். அது முழுக்க தவறானது. அது முழுக்க தவறானது இல்ல. அது போராட்டம் என்பது தொலைக்காட்சி மூலமாக முழுமையாக எல்லாமே பார்த்தாங்க. தமிழ்நாடு பூராவுமே விவசாயிகளுக்காகவும் விவசாய அந்த காவிரி டெல்டா பகுதியில் தண்ணீர் வேலை கோரிக்கை முன்னிறுத்தி தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சிறப்புரை நிகழ்த்தினார்ன்றது ஆடைஞ்ச உண்மை. அவர் நியாயமானதை விவசாயிகளுக்கு வேண்டியது தான் அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார் ஒழிய பொதுவாக தான் நிறுத்தினார் ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அரசியல் உள்நோக்கம் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுல தான் இதெல்லாம் நடக்குது. தஞ்சை போராட்டத்தில் முதல்வர் விஜய், திரிஷா குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். தஞ்சை போராட்டத்தின் போது முதல்வர் விஜய் குறித்து பேசியது தொடர்பாக தாவேக சார்பில் தஞ்சை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதியின் இல்லத்தை சுற்றி போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து உதயநிதியின் இல்லத்துக்குள் சென்ற காவல்துறையினர் அவரது மனைவி கிருத்திகா, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோருடன் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்களிடம் உதயநிதி மீது தஞ்சை காவல் நிலையத்தில் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்ய வந்துள்ளதாகவும் காவல் ஆணையர் விஜயகுமார் தெரிவித்தார். எல்லாமே நடக்கும். அதன் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை பற்றி உதயநிதியுடன் காவல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வழக்கு விவரங்கள் குறித்து உதயநிதியிடம் தஞ்சை கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் விளக்கமளித்தார். இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலினை தஞ்சை போலீசார் கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். பேசாத ஒன்றை பேசியதாக ஒட்டி வெட்டி பரப்பி பொய் வழக்கில் தம்மை கைது செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தன் மீதான கைது நடவடிக்கையை சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு நான் பேசாத ஒன்ன பேசினதாக கூறி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி பொய் கேஸ் போட்டு இன்னைக்கு என்னை கைது செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கைது செஞ்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இது சட்டப்படி நான் சந்திப்பேன்.
எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் முன்ஜாமீன் மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உதயநிதி தரப்பில் முதல்வர் குறித்தோ திரைத்துறையை சார்ந்த நபர் குறித்தோ அவதூறாக பேசவில்லை என வாதிடப்பட்டது. தஞ்சையில் ஆற்றிய உரையின் குறிப்பிட்ட பகுதி அரசியல் காரணங்களுக்காக தவறான சூழலில் பொருத்தி பரப்புரை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைக்கப்பட்டது. நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் இருப்பதால் இன்றே உதயநிதியை விடுவிக்க வேண்டும் எனவும் அவரது தரப்பில் கோரப்பட்டது. அரசு தரப்பில் உதயநிதியை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை எனவும் விசாரணைக்கு பின் அவர் விடுவிக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி விசாரணை முடிந்ததும் உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். காவல்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவும் அழைக்கும் போது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் உதயநிதிக்கும் அறிவுறுத்தினார். உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தாவேக்காவின் பாசிசத்தன்மைக்கு விழுந்த அடி என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளதில், திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் காட்டிய எதிர்ப்புக்கு பிறகு உதயநிதியை கைது செய்யும் எண்ணம் இல்லை, விசாரணை முடிந்ததும் விடுவித்து விடுவோம் என்று நீதிமன்றத்தில் தாவேக்கா அரசு சொல்லியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். விசாரணை நடத்துவதுதான் நோக்கம் என்றால் சென்னையிலேயே நடத்தியிருக்கலாமே, எதற்காக தஞ்சாவூர் அழைத்துச் செல்ல வேண்டும், எதற்காக ஜாமீனில் விடுவிக்க முடியாத பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மக்கள் எதிர்ப்பால் பின்வாங்கியது தெரியாமல் இருக்க தாவேக்கா அரசு பூசி மெழுகுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்று தாவேக்கா அரசுக்கு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் அரசின் தோல்வியை மறைக்கவே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது உதயநிதி அவையில் இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். விமர்சிப்பவர்களை கைது செய்வதையே வாடிக்கையாக்கியுள்ள முதல்வர் விஜய் ரீல்ஸ் கிரியேட்டராக வலம் வருவதை விடுத்து தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின்றி சட்டமன்றத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தாவேக்கா அரசு செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த செயல் வழக்கை தாண்டிய அரசியல் பின்புலம் கொண்டதோ என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாக எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், உடனடியாக கைது நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் பெண்களை இழிவாக பேசியதாக உதயநிதிக்கும் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி இதுபோன்ற அடக்குமுறைகளில் தாவேக்கா அரசு ஈடுபடுவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது செய்வது அப்பட்டமான கோழைத்தனம் என்றும் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். பேசாத ஒன்றை பேசியதாக பொய் வழக்கு போட்டு உதயநிதி ஸ்டாலினை கைது செய்துள்ளதாக திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் வன்மையாக கண்டித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் சட்டமன்றத்தில் உதயநிதியை எதிர்கொள்ள துணிச்சலற்ற கோழை தாவேக்கா அரசு காவல்துறையை ஏவியுள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்டா விவசாயிகளிடம் போராட்டம், காவிரி பிரச்சினை, பாலியல் வழக்கில் சிக்கும் தாவேக்காவினர் குறித்து உதயநிதி சட்டமன்றத்தில் எழுப்பவுள்ள கேள்விகளுக்கு அஞ்சி நடுங்கி அவசரமாக தாவேக்கா அரசு கைது செய்திருப்பதாக துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற பாசிச அடக்குமுறைகளால் திமுகவையும் எதிர்க்கட்சித் தலைவரையும் எக்காலத்திலும் அச்சுறுத்த முடியாது என்றும், சட்டமன்றத்தில் பதில் சொல்லாவிட்டாலும் மக்களுக்கு அரசு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசியது உலகமகா தவறா என்று திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி வினவியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் முதல்வர் கருணாநிதி கைது செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்து இளைய கலைஞர் என்று உதயநிதியை அழைப்பதற்கு வழிவகுத்து கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன், இசாவை பற்றி பேசுவதற்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவை? அவர் எதிர்க்கட்சி தலைவர், அந்த அம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அந்த அம்மா தனிப்பட்ட முறையிலே யாரும் ஒன்றும் பேசலாம், வீட்டுக்கு தான் சொன்னார். அவங்க முதலமைச்சர் வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வரும், எங்கள் வீட்டுக்குலாம் வருமா? எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுலாம் ஏசி கரண்ட்டு 24 மணி நேரம் கரண்ட் ஓடும், எங்களுக்கு மாத்திரம் கரண்ட் போகணும்னு பேசுறது இயற்கை, வாடிக்கை, மக்களுடைய உணர்வு. அதுதான். அதை வெளிப்படுத்துகிற போது, பேசுகிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கி இன்னும் அவசரம். ஜெயலலிதா காலத்தில் நாங்கள்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்தில் பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம்.
விவசாயிகள் பிரச்சினைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசை செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதே தாவேக அரசின் நோக்கம் என்று குற்றம் சாட்டினார். நாங்கள் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவோம் என்று. நாளை சட்டமன்றம் கூடக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திற்கு வந்தால் இந்த தாவேக அரசு அமைந்து என்னென்னலாம் செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் தவறவிட்டது, விவசாயிகளுக்காக இருக்கட்டும், மேகதாது பிரச்சனைகளாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடியாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பக்கூடும் என்ற நோக்கத்தில் இந்த தாவேக அரசு இந்த கைது நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கின்றன. யாரெல்லாம் இந்த தாவேக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார், பத்திரிகையாளர் உட்பட எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றேன், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை நோக்கமாக கொண்டு இலக்காக கொண்டு இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேகதாது அணைக்கு எதிரான போராட்டத்தின் போது முதலமைச்சர் விஜய் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதும் அதற்காக அவர் கைது செய்யப்பட்டதும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் ஒருவர் கண்ணியமான முறையில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் அரசும் காவல்துறையும் காட்டிய இந்த அவசரம் அரசியலை தவிர வேறில்லை என்று கூறிய அவர், ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இத்தகைய செயல்களை தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் குறித்து அவதூறாக பேசினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்திருக்கிறார். ஜெயலலிதா இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதையே முதல்வர் விஜய் செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்ற சம்பவங்களும், எந்தவித அவதூறு வார்த்தைகளும், எந்தவித தவறான பேச்சுக்களும், என்ன பேசினாலும் இந்த அரசு, இந்த காவல்துறை கண்டிப்பாக அவருடைய சட்டப்பூர்வம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை எடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா வீடுகள்லயும் எல்லாரும் அவங்க திமுக போட்டு காட்டட்டும், அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டட்டும், உதயநிதி பேசினதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கான்னு சொல்லிட்டு. இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதயநிதிக்கு? இந்த வகையிலும் உங்களுக்கு சட்டசபைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர்ல சட்டசபைக்கு உள்ள வர்றது கூட தகுதி கிடையாது. முந்தைய காலங்களில் அம்மா இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதே தான் இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. புரட்சி தலைவரும் எம்ஜிஆர் இருந்தால் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரோ அதே தான் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி வந்தா இன்னைக்கு பொய்க்கால் குதிரை மாதிரி இன்னைக்கு திமுக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். இன்னைக்கு திமுக என்ன பேசணும், திமுக பேசுறதுக்கு முன்னாடி எடப்பாடி பேசுறார். இன்னைக்கு எடப்பாடி அவர் உதயநிதி சொன்ன கருத்துல எடப்பாடி ஏற்பு இருக்கா? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது பெண்களை இழிவாக பேசுவோருக்கான எச்சரிக்கை என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்கக்கூடாது என்பதற்காகவே உதயநிதி இவ்வாறு பேசினாரோ என்று சந்தேகம் எழுவதாக தெரிவித்தார். அசம்பிளி செஷன் இப்போ வரப்போதுன்னு தெரியும். ஒருவேளை பங்கெடுக்கக்கூடாதுன்னு அவர் தான் திட்டமிட்டு இப்படி பேசினாராங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு தோணுது. ஏன் இப்படி பேசணும்? இப்போ பொறுப்பேற்ற முறையில் ஏன் அப்படி பேசணும்? அசம்பிளி நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த மாதிரி யாருமே அவரை சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏன் அப்படி அசம்பிளி நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி பேசணும் அவர்? இல்லை, இந்த அரசு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஒரு கடுமையான ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்லணும். யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப கொச்சையாக அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை பேசிட்டு நம்ம சும்மா கடந்து போக முடியாது. அதுவும் ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறவங்கள பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்களை பார்த்துட்டு அரசு சும்மா இருக்காது. பெண்கள் குறித்து யார் அவதூறாக பேசினாலும் தவறு என்றும், தங்கள் கட்சியில் இப்படி பேசினால் கட்சியிலேயே இருக்க முடியாது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பி சண்முகம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும், அதே சமயம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பங்களிப்பு முக்கியமானது, அதை உணர்ந்து அரசு செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இத்தகைய முறையில் யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. அது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசியிருக்க வேண்டும். இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். பேசினால் நாங்கள் கட்சியிலே வச்சுக்க மாட்டோம். வன்மையான கண்டிக்கத்தக்கதுன்னு எல்லாமே சொல்லிட்டோம். அநேகமாக நாடே கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில ஒரு முறையான புகார் என்பது வந்திருக்கு. புகாரின் மீது அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சட்டப்படி அதை அவர் எதிர்கொள்ளட்டும். பட் அதே நேரத்தில் நாளைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இந்த அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்கிற முறையில் நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவருடைய பங்களிப்பு என்பது, அதனுடைய பங்கேற்பு என்பது ரொம்ப அவசியமானது. அதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்படணும்.